ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா 3ஆவதா ஒருத்தரை வச்சு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுங்க. ஒத்தே வரலையா 2 பேரையும் வெளியில் அனுப்பிச்சிடுங்கிறார் ஐயா. சன்மார்க்கத்துக்குள்ள எப்படின்னா 2 பேரும் ஒத்து வரலை, 2 பேரும் தயவு செஞ்சு வெளியில் போயிடுங்க அப்படின்னு அனுப்ப சொல்லுவார். ஏன்னா அங்கே அடிப்படையாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபம் இருக்குது. இப்போ நான்லாம் எங்கள் குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? கோபத்தை என்ன முழுசாக விடலை. ஆனால் கோபத்தை விடாத வரையில் பெரிய அனுபவங்கள் என்பது யாருக்கும் கிடைக்காது. 10 ஆண்டு காலம் நான் தவம் பண்ணி நல்ல உஷ்ணத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் 10 நொடிகள் கோபப்படுவேன் என்று சொன்னால் இந்த தவ உஷ்ணத்தை மொத்தத்தையும் இந்த கோப உஷ்ணம் அழிச்சிடும், சுத்தமாக நாசம் பண்ணிடும். இந்த கோபத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனால் பெருமானை சொல்வார், சீயென்று பேயென்று நாயென்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவு வேணும். இந்த தெளிவு இருக்கணும். கோபம் முன்னால எனக்கு அதிகமாக வந்தது, இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு.